வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு சாப்டர் 6 இண்டெக்ஸ் நம்பருங்கிற பாடம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்க போகிறோம். அதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின். இதில் நிறையா கேள்வி உங்களுக்கு எதில் தான் வரும்னா 2 மார்க் கொஷின்லேயும் வரும், 5 மார்க் கொஷின்லேயும் வரும். கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது உங்களுக்கு 5 மார்க்கில் இது எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கேள்வி. ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம். ஃபார்முலாவை தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒவ்வொரு கணக்காக நம்ம போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இண்டெக்ஸ் நம்பர் அதில் எக்ஸசைஸில் ஒவ்வொரு கொஷினாக பார்த்துட்டு வரலாம். 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா 1 மார்க் கொஷினாக இருக்குது. 1 மார்க் கொஷின் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. எதுக்காக வேண்டினா தியரியெல்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 மார்க் கொஷின் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்னென்ன தியரி இருக்கோ தியரி ப்ளஸ் சம்ஸு போட போட உங்களுக்கு 1 மார்க் கொஷினுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் டிஃபைன் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் டிஃபைன் கேட்டாங்கன்னா 3 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா எல்லா டெஃபினேஷனையும் கொடுங்க. சப்போஸ் டிஃபைன் இண்டெக்ஸ் நம்பர்னு கேட்டால் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் ஏதாவது ஒருத்தரோட டெஃபினேஷனை கொடுத்தா போதும். இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஆத்தரை சொல்லி அவங்களோட டெஃபினேஷன் கேட்டால் அந்த டெஃபினேஷன் இங்கே எழுதணும். இப்போ பாருங்கள், வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஒன், மாஸ்லோ டிஃபைன்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் எ நியூமரிக்கல் வேல்யூ கேரக்டரைசிங் த சேஞ்ச் இன் காம்ப்ளெக்ஸ் எக்கனாமிக் ஃபினாமினன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆர் ஸ்பேஸ். அதாவது டெஃபினேஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் எழுதணும். அந்த வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு மார்க் போயிடும். இண்டெக்ஸ் நம்பருங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. அது எதை பற்றி சொல்லுதுன்னா எக்கனாமிக், மெயினாக இண்டெக்ஸ் நம்பர் எந்த ஃபீல்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா எக்கனாமிக்ஸில். எக்கனாமிக் ஃபினாமினன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆர் ஸ்பேஸ், வெவ்வேறு டயத்தில் நடக்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய சேஞ்சஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஏ ரிவிஷன் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ப்ரைஸில் சேஞ்ச் இருக்கலாம், குவான்டிட்டியில் சேஞ்சஸ் வரலாம். அதெல்லாம் எதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா இண்டெக்ஸ் நம்பருங்கிற கான்செப்ட் வழியாக தான் நம்ம போடுறோம். அப்படிங்கிறார் யாருன்னா மாஸ்லோவ் அப்படிங்கிற ஸ்டாட்டிஷியன். ஸ்பீகல்ங்கிறவர் an index number is a statistical measure designed to show changes in a variable on a group of related variables with respect to time, geographical location or other characteristics. அதாவது ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்காக வேண்டியோ இல்லாட்டி டயத்தை வச்சோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களோட வேரியபிளில் சேஞ்சஸ் நடந்தால் அதுதான் என்னென்னா இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஸ்பீகல் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அடுத்தது அக்கார்டிங் டு கிராக்ஸ்டன் அண்ட் கவுடன், இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் டிவைசஸ் ஃபார் மெஷரிங் டிஃபரன்சஸ் இன் த மேக்னிடியூட் ஆஃப் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் வேரியபிள்ஸ். ரிலேட்டட் வேரியபிளில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இப்போ நம்ம முன்னாடி பாட்டி தாத்தாலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ என் கையில் 10 ரூபா கொடுத்தாங்கன்னா நான் 8 ரூபாய்க்கு செலவழிச்சிட்டு மீதி 2 ரூபாயை மிச்சம் பிடிப்பேன். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1000 ரூபா உங்கள் கையில் கொடுத்தாலும் அதுக்கு மேலே 1100 ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு செலவு இருக்கே, நமக்கு அது மிச்சம் ஆக மாட்டேங்குது. அப்போ காஸ்ட் எந்த அளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது என்னென்னா இண்டெக்ஸ் நம்பருங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பார்க்குறோம். அடுத்தது பவுலி டிஸ்கிரைப்ஸ் index numbers as a series which reflects in its trend and fluctuations the movements of some quantities. சில குவான்டிட்டிஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை சொல்கிறது தான் என்னென்னா இண்டெக்ஸ் நம்பர் சொல்லுவோம். ரெண்டாவது கேள்வி பாருங்கள், ரைட் த யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 5 மார்க் கொஷின். யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்னு 3 மார்க் கொஷனுக்கு கேட்கலாம், ஆர் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக் ஹெட்டிங் எடுத்து 2 மார்க் கொஷனுக்கு உங்களுக்கு கேட்கலாம். த வேரியஸ் யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் ஆர், ஃபஸ்ட்டு எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். எக்கனாமிக்கோட பேராமீட்டர் எதாக இருக்குன்னா இண்டெக்ஸ் நம்பராக இருக்குது. த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிவைசஸ் டு நோ த பல்ஸ் ஆஃப் தி எக்கானமி. எக்கானமியோட பல்ஸை தெரியணும்னா இண்டெக்ஸ் நம்பர் சாப்டர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பரை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா எக்கானமியை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு பேர் என்ன, எக்கனாமிக்ஸோட பேரோமீட்டர்னே சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் இன்ஃப்ளனேஷன் ஆர் டிஃப்ளனேஷரி டெண்டன்சிஸ். அதாவது க்ரோத் இருக்குது. இப்போ பெட்ரோலோட விலை, டீசலோட விலை, அதே மாதிரி கரிகாயோட விலை, ஆர் டிஏ ரிவிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே எதை நம்பி தான் இருக்குன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பருங்கிற கான்செப்டை நம்பி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி எக்கனாமிக் பேரோமீட்டர். எப்படி நம்மளோட பாடியோட டெம்பரேச்சரை தெர்மாமீட்டரை மெஷர் பண்ணுறோமோ இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம எக்கனாமிக்ஸை கண்டுபிடிக்கிறோம். எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இண்டெக்ஸ் நம்பர். அடுத்தது மெஷரிங் ட்ரெண்டுன்னா இப்போ இன்றைக்கி இவ்வளோ விலைக்கு போகுதுன்னா 10 வருஷம் கழிச்சு இதே ஒரு பொருளானது எவ்வளோ விலைக்கு போகலாம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணவும் எதில் முடியும்னா இண்டெக்ஸ் நம்பரில் முடியும். இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் மெஷரிங் ரிலேட்டிவ் சேஞ்சஸ் ஓவர் சக்ஸசிவ் பீரியட் ஆஃப் டைம். டைம் மாற மாற எவ்வளவு சேஞ்சஸ் இன் இன்கம், எவ்வளவு சேஞ்சஸ் இன் தி குவாலிட்டி, எவ்வளவு சேஞ்சஸ் இன் த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக
மெஷர் பண்ணலாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். திஸ் எனேபிள் அஸ் டு டிட்டர்மைன் த ஜென்ரல் டெண்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்சஸ் இன் லெவல் ஆஃப் ப்ரைஸஸ், பாப்புலேஷன், ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆர் அனலைஸ்ட். மூணாவது பாருங்க, யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிசன். கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, முன்னாடி எவ்வளோ செலவாகுது, இப்போ இது எவ்வளோ செலவாயிருக்கு, அப்போ இவ்வளோ செலவாச்சுன்னா நம்ம இனிமேல் என்ன செய்யணும், நமக்கு வந்து வருமானமும் ஜாஸ்தியாக வரணும், இந்த மீன் டைம் சேவிங்ஸையும் ஜாஸ்தி பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு, அதாவது கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் கிவன் இன் பர்சன்டேஜஸ். ஜென்ரலாக இண்டெக்ஸ் நம்பர் எதில் தான் சொல்லுவோம்னா ரேஷியோலையும் பர்சன்டேஜ்லேயும் தான் சொல்லுவோம். பர்சன்டேஜில் இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒரிஜினல் இருக்கிற ப்ரைஸை விட 100% ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கணும், ப்ரொப்போர்ஷனேட்டாக உங்களுக்கு வந்து சேலரியில் இன்க்ரீஸ் இருக்கணும், சேவிங்ஸில் இன்க்ரீஸ் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 100 ருபீஸ்க்குரிய செலவுகள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் கிவன் இன் பர்சன்டேஜஸ், ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிசன் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். அடுத்தது, ஹெல்ப் இன் ஃப்ரேமிங் சூட்டபிள் பாலிசிஸ். சில பாலிசிஸ்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் வந்து 3% வந்து டிஏ ரிவிஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3 அப்படிங்கிற நம்பர் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்பர். ஸோ எவ்வளவு ரெவன்யூ வருது கவர்மெண்ட்டுக்கு, அதில் எவ்வளவு செலவாகுது, அதை போக எவ்வளோ மிச்சம் இருக்குது, அதை வச்சு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ரைஸ் கொடுக்கலாம் சேலரியில். ஹெல்ப் இன் ஃப்ரேமிங் தி சூட்டபிள் பாலிசிஸ். இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் மோர் யூஸ்ஃபுல் to frame economic and business policies. For example, consumer price index numbers are useful in fixing dearness allowance to the employees. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Useful in deflating. Price index numbers are used for connecting the original data for changes in the prices. ப்ரைஸில் என்ன மாற்றம் கொடுக்கலாம், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நான் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ வந்து 30 ரூபாம்பாங்க. நாளைக்கு பார்க்கும்போது 1 கிலோ 50 ரூபாம்பாங்க. திடீர்னு என்ன ஒரே நாளில் இவ்வளோ 20 ரூபாய் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மாதிரி தக்காளியோட ரேட்டு. அதே மாதிரி என்ன செய்யலாம்னா, ஃப்ளவர்ஸ், பூக்களோட விலை, மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ வாங்கும்போது விலை ஒரே நாள் எப்படி மாறுது விலை, அதெல்லாம் எதை வச்சுதுன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ்ஃபுல் இன் டீஃப்ளேஷன். அடுத்தது பாருங்கள், கம்பேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கும், அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம என்ன செய்யலாம்னா இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் and different places will help us to compare standard of living of the people. This enables the government to take suitable welfare measures. இப்போ சிட்டியில் இருக்கும்போது நமக்கு செலவு எவ்வளோ இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஹவுஸ் ரெண்ட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்போ கிராமத்தில் என்ன பண்ணலான்னா, கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து நடந்து போய் வாக்கிங்கில் போகலாம். அப்போ அங்கே வந்து ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம். அதே மாதிரி சிட்டியில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த ரேட் இருக்கிற மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லாம் இருக்கும். பிகாஸ் சிட்டியோட காம்பன்சேஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வி ஹேவ் டு பே மோர் ரெண்ட் வென் கம்பேர்ட் டு வில்லேஜ். இப்போ வில்லேஜில் ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸில் வந்து நீங்கள் கொடுத்தனம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு வாடகை கிடச்சிடும். அதே 2 பெட்ரூம் ஹவுஸு இங்கே சிட்டியில் வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா மினிமம் 8000 ஆர் 5000 6000 7000க்கு மேலே தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்கம் அமைஞ்சாதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், செலவழிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இட் கம்பேர்ஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வில் ஹெல்ப் அஸ் டு கம்பேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி people. This enable the government to take suitable welfare measures. அடுத்தது பாருங்க, ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆவரேஜ். All the basic ideas of averages are employed for the construction of index numbers. In averages, the data are homogeneous, அதாவது homogeneousனா in the same units. But in index number, we average the variables which have different units of measurements. Hence, it is a special type of average. So, what are the uses னு வரும்போது இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆவரேஜ் சேர்த்துக்கிறீங்க. ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆவரேஜ்னா இதில் வந்து என்ன செய்கிறோம், டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் தி ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆவரேஜ். அடுத்தது, டிஃபைன் பேஸ் பீரியட் அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். த பேஸ் பீரியட் இஸ் த பீரியட் அகெயின்ஸ்ட் விச் கம்பேரிசன் இஸ் மேட். பேஸ் பீரியடுங்கிறது அந்த பீரியடை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணுறோம். இப்போ 2015 ஒருத்தரோட இன்கம் எவ்வளவு, 2020 இன்கம்மை கம்பேர் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கா டிஃப்ளேஷன் ஆயிருக்கா, இன்கம் ஜாஸ்தி ஆயிருக்கா கம்மியாக இருக்கா,
எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், இந்த இண்டெக்ஸ் நம்பர் வழியாக கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலி இயர் இஸ் டேக்கன் அஸ் எ பேஸ் இயர். த பேஸ் பீரியட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எக்கனாமிக் அண்ட் நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ். அதாவது மீனிங் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து சுனாமி எஃபெக்ட் வந்தது. அந்த பீரியட் நீங்கள் பேஸ் பீரியட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அதுக்கு அடுத்த வருஷமே நான் கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், பேஸ் பீரியட் எடுக்கும்போது இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எக்கனாமிக் அண்ட் நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த வருஷத்தை நீங்கள் செலக்ட் அந்த வருஷத்தில் வரக்கூடிய விளைச்சல் ஆர் செலவுகள் ஆர் ஃபியூயலோட ரேட்டு ஆர் வெஜிடபிள்ஸோட ரேட்டு அதையும் பின்னாடி எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ் இல்லாத இருக்கிற இன்னொரு இயரையும் கம்பேர் பண்ணால் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு ஈஸியாக அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் பேஸ் பீரியட்னா த பேஸ் பீரியட் இஸ் த பீரியட் அகெயின்ஸ்ட் விச் கம்பேரிசன் இஸ் மேட். அதைத்தான் நம்ம பேசிக்காக எடுத்துப்போம். அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், கம்பேர் பண்ணால் தட் பீரியட் இஸ் கால்ட் அஸ் தி பேஸ் பீரியட். நிறைய எக்ஸாம்பிள் பேஸ் பீரியட் நம்ம எக்ஸாம்பிளே நம்ம யாருன்னா நம்ம ஆன்சஸ்டர்ஸ் தான். நான் இப்போ வந்து நான் இவ்வளோ செலவு வச்சுருக்கேன் பாரு, பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு 100 ரூபா இருந்தால் போதும், நான் நகையை வாங்கி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி பாட்டி தாத்தாலாம் பேசுவாங்க. இப்போ அந்த 100 ரூபாயில் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ஆட்டோவில் கூட வெளில போய்ட்டு முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்கும். அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன இருக்குது, இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த காலத்தில் என்னென்னா டியூஷனுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லோரும் இண்டிவிஜுவலாக தானே உட்காந்து படித்து சப்ஜெக்டை லேர்ன் பண்ணி என்னென்ன புதுசாக இருக்குங்கிற நிறைய ஆத்தர்ஸ் வந்து நமக்கு இப்போ கையில் கிடச்சிருக்காங்கன்னா தே ஆர் திங்கிங். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லேசாக மார்க் கம்மியானா கூட அடுத்த உடனே இங்கே டியூஷன் போகலாமா, அங்கே டியூஷன் போகலாமா, மார்க் எவ்வளோ வாங்கலாம், ஜாஸ்தி வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், பிகாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணோன்னா வி ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் டு கெட் அ குட் பிளேஸ். பழைய காலத்தையும் இப்போயும் கம்பேர் பண்ணோன்னா பழைய காலத்து பேஸ் பீரியட் எடுத்துட்டு இப்போ இருக்கிறத வந்து கரண்ட் பீரியடாக எடுத்துட்டா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸில் உங்களுக்கு எந்த அளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேஸ் பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இண்டெக்ஸ் நம்பர். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். வெறும் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த டேபிளை மட்டும் போட்டால் போதும். ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர் அண்டு குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர். இதில் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ ஒன்றா படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், செகண்ட் ஒன் இஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸ் நம்பர், தேர்ட் ஒன் இஸ் வேல்யூ இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த மாதிரி டயக்ராமாக போட்டு காமிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம்னா 1 2 3ன்னு பாயிண்ட்டாகவும் எழுதி காமிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷன் வித் கரெக்ட் கான்செப்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இண்டெக்ஸ் நம்பரை வந்து ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் த இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டால் அதில் 2 மாடல் இருக்குது. அந்த க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். ஒன்று வந்து அன்வெயிட்டட், இன்னொன்று வெயிட்டட். அன்வெயிட்டடில் 2 டைப் இருக்குது. சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். அதே மாதிரி வெயிட்டட்லேயும் 2 மெத்தட் இருக்குது. வெயிட்டட் அக்ரிகேட்டிவ், வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். ஸோ இங்கே அக்ரிகேட்டிவ்னு இருக்கும், இந்த இடத்துல ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ்னு இருக்கும். பட் இதில் சிம்பிள்னு இருக்கும், அதில் என்ன இருக்கும், வெயிட்டட்னு இருக்கும். ஸோ அன்வெயிட்டட் இஸ் யுவர் சிம்பிள் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் வெயிட்டட் இஸ் யுவர் வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். புரியுதா? ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் இண்டெக்ஸ் நம்பர் சொல்லலாமா? ஒன் இஸ் அன்வெயிட்டட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட், வெயிட்டட். அன்வெயிட்டடில் 2ஆக பிரிக்கிறோம், சிம்பிள் அக்ரிகேட்டிவ், சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். வெயிட்டடை 2ஆக பிரிக்கிறோம், வெயிட்டட் அக்ரிகேட்டிவ், வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். எல்லாத்துக்கும் வரிசையாக ஒவ்வொரு ஃபார்முலாவாக வருது, ஒன்னொன்னையாக பார்த்துட்டு வரலாம். ஃபார்முலா தரவானா மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சமயம் உங்களுக்கு போட முடியும். ஸோ ஈஸியாக கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரியே ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரை பற்றி இப்போ பார்க்குறோம். அதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன, சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், இன்னொன்று என்னது, சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். சரி, சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடுக்கு ஃபார்முலா ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் கொஷனுக்கோ 1 மார்க் கொஷனுக்கோ தனித்தனியாகவே ஃபார்முலா உங்களுக்கு கேட்கலாம். சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடுக்கு P01 இஸ் ஈக்குவல் டு சிக்மா P1 பை சிக்மாங்கிறது இங்கே சமேஷன் P0 இன்ட்டு 100. அதாவது P1ங்கிறது என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் ஆஃப் தி கரண்ட் இயர், P0 அப்படிங்கிறது ப்ரைஸஸ் ஆஃப் தி பேஸ் இயர். எப்பயுமே பேஸ் இயர் ப்ரைஸ் நம்ம என்ன தான் சொல்லுவோம்னா P0ன்னு சொல்லுவோம். கரண்ட் இயர் ப்ரைஸ் எப்பயுமே இப்படி தான் சொல்ல போகிறோம்னா P1 தான் சொல்ல போகிறோம். அப்போ சிம்பிள் அக்ரிகேட்டிவ்க்கு மெத்தடுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சிக்மா P1 by sigma P0 into 100. The P1 represents current year prices for various commodities. P0 base year prices for various commodities. P01 is known as the price index number. அப்போ base price is 0 and current price is 1.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். முதல்ல பாருங்கள் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். அதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து P01 is equal to summation P1 by P0 into 100 whole thing divided by n arithmetic mean method. யூஸிங் இதையே கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் பை யூஸிங் அரித்தமேட்டிக் மீன், பை யூஸிங் ஜாமெட்ரிக் மீன் உங்களுக்கு தனித்தனியாக கூட கேட்கலாம். இப்போ என்ன ஃபார்முலா? சிக்மா சமேஷன் P1 by P0 into 100. இதையும் முன்னாடி இருக்கிற ஃபார்முலாயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. சிம்பிள் அக்ரிகேட்டிவில் மேலே தனியாக சமேஷன், கீழே தனியாக சமேஷன். பார்க்குறீங்களா? சமேஷன் P1 by சமேஷன் P0 into 100. இங்கே பாருங்களேன், P1 by P0. ஸோ ப்ரைஸ் ஆஃப் தி கரண்ட் இயரையும் ப்ரைஸ் ஆஃப் த பேஸ் இயரையும் டிவைட் பண்ணுறீங்க. எத்தனை ஐட்டம் கொடுத்துக்கோ அத்தனைக்கும் டிவைட் பண்ணி முடிக்கிறீங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா சமேஷன் போடுறோம். தட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் அரித்தமேட்டிக் மீன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் P01 ஈக்குவல் டு ஆன்டிலாக் ஆஃப் சமேஷன் ஆஃப் லாக் ஆஃப் P1 by P0 into 100 divided by n. This method is your geometric mean method. Geometric meanக்கு உங்களுக்கு ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. அடுத்தது வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அன்வெயிட்டடில் 2 மாடல் பார்த்தோம். ஒன்று வந்து நல்ல தரவாக ஞாபகம் வச்சுருக்கான்னு திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அன்வெயிட்டடில் 2 மாடல் பார்த்தோம். ஒன்று சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், இன்னொன்று வந்து சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். சிம்பிள் அக்ரிகேட்டிவ் ஃபார்முலா சொல்லாமல் சமேஷன் P1 by சமேஷன் P0 into 100. சிம்பிள் ஆவரேஜுக்கு 2 மாடல் இருக்குது. ஒரு மாடல் என்ன? வெரி குட், அரித்தமேட்டிக் மீன் மாடல். ரெண்டாவது மாடல் என்ன? வெரி குட், ஜாமெட்ரிக் மீன் மாடல். அரித்தமேட்டிக் மீன் மாடலுக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் வருதா? சமேஷன் ஆஃப் P1 by P0 into 100 by n. இதுக்கு ஆன்டிலாக் ஆஃப் சமேஷன் ஆஃப் லாக் P1 by P0 into 100 by n. கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஃபார்முலாவை. இந்த கிளாஸில் நல்ல ஃபார்முலா தரவாக்கிட்டிங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம வந்து சம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்முலா. ஒவ்வொருத்தரையாக பார்க்கலாம். வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரில் 2 மெத்தட் இருக்குது பாருங்கள். ஒன்று வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தட், இன்னொன்று என்னது? வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தட். ஸோ கம்பேர் பண்ணி படிங்க. வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரில் ஃபஸ்ட் ஒன் லாஸ்பியர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அந்த மெத்தடுக்கு பேர் லாஸ்பியர் மெத்தட். P01 L மேலே L போட்டால் லாஸ்பியர் மெத்தட் அர்த்தம். சிக்மா P1 Q0 by சிக்மா P0 Q0 into 100. சிக்மான்னு சொன்னாலும் அதுக்கு பதிலாக நீங்கள் சமேஷன் சொன்னாலும் தப்பு கிடையாது. சமேஷன் தான் பெஸ்ட் வேர்ட். ஸோ லாஸ்பியர் இண்டெக்ஸ் நம்பருக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? சமேஷன் ஆஃப் P1 Q0 by சமேஷன் P0 Q0 into 100. பார்த்தாச்சா? சரி, இப்போ இதில் Q0ங்கிற வேர்டு இருக்குது, அதாவது லெட்டர் டினோட் பண்ணியிருக்கோம். பட் எதில் கிடையாது? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் எதில் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இதில் பாருங்கள், சிக்மா P1 by சிக்மா P0 into 100 மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பாஸ்டீஸ் மெத்தட். P01 P is equal to சிக்மா P1 Q1 by சிக்மா P0 Q1 into 100. லாஸ்பியரையும் பாஸ்டீஸையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள் பார்க்கலாம். சிக்மா அப்படியே இருக்குது நியூமரேட்டரில், P1 அப்படியே இருக்குது, ஆனால் Q0க்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், Q1 வந்திருக்கு. ஸோ லாஸ்பியர் இண்டெக்ஸ் நம்பர் consider the quantities of the base year. Pastis index number consider the quantities of the current year. So formula படிக்கும்போது 1 மார்க் கொஷனுக்கு நீங்கள் தரவாய்க்கணும். பேஸ் இயர் குவான்டிட்டிஸ் வந்து அது லாஸ்ட் இயர், கரண்ட் இயர் குவான்டிட்டிஸை யூஸ் பண்ணது பாஸ்டிஸ் மெத்தட். அடுத்தது யாருன்னா டார்பிஷ் அண்ட் பவுலி மெத்தட். அதை மேலே என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், P01 மேலே டிபின்னு போட்டிருக்கோம் பாருங்க, டார்பிஷ் பவுலி மெத்தட். டார்பிஷ் பவுலிலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. லாஸ்ட் இயரை கண்டுபிடிக்கிறோம், பாஸ்டீஸ் மெத்தடை கண்டுபிடிக்கிறோம், 2க்கு ஆவரேஜ் போடுறோம். ஆவரேஜ்னா என்ன பண்ணுங்க, 2 நம்பர் கையில் இருந்தால் ஆவரேஜ்னா என்ன பண்ணுவீங்க? வெரி குட், ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே வேலை தான் இங்கேயும் பண்ணுறோம். PL01 ப்ளஸ் P01P ஹோல் திங் டிவைடட் பை 2. ஸோ லாஸ்ட் இயரோட ஃபார்முலாவை எழுதுகிறேன். சிக்மா P1 Q0 பை சிக்மா P0 Q0 ப்ளஸ் சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q1 பாஸ்டீஸ் ஃபார்முலா எழுதுகிறேன். ஹோல் திங் டிவைடட் பை 2 into 100. சி முடிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சா டார்பிஸ் அண்ட் பவுலி மெத்தட்? அடுத்தது ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர். இதுதான் இருக்கிறதுலே வெரி வெரி வெரி, அதனால தான் இதுக்கு பேர் ஐடியல்னு பேர். ஃபிஷரோட மெத்தட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட், அதனால தான் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்கிறாங்க. அது ஏன் ஐடியல்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். P01F ஈக்குவல் டு, ஸோ சி வந்து டார்பிஷ் பவுலி வந்து அர்த்தமேட்டிக் மீனாக இருக்குது, ஃபிஷர் வந்து ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணால் போதும்,
ஸ்கொயர் ரூட் போட்டால் போதும். அப்போ ரூட் ஆஃப் P01L into P01P which is equal to root of sigma P1Q0 by sigma P0Q0 into sigma P1Q1 by sigma P0Q1 into 100. ஸோ நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா மெயினாக லாஸ்ட் இயர்லேயும் பாஸ்டீஸ்லேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போய் ரூட்டு போட்டுறக்கூடாது. ஃபிஷருக்கு மட்டும்தான் ரூட்டு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மார்ஷல் எட்ஜ்வர்த் மெத்தட். எக்ஸாமுக்கு எப்படி கேட்கலான்னா ரைட் ஆல் த வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கலாம் 3 மார்க் கொஷனுக்கு. ஜஸ்ட்டு அந்த இண்டெக்ஸ் நம்பரை எழுதி அதோட ஃபார்முலாவை எழுதினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிடும். ஸோ மார்ஷல் எட்ஜ்வர்த் மெத்தட் சமேஷன் ஆஃப் P1Q0 plus Q1 by summation of P0 into Q0 plus Q1 into 100. என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஐடியா தெரியுறதா? சமேஷன் P1 அப்படியே இருக்குது, சமேஷன் P0 அப்படியே இருக்குது. முன்னாடி போட்ட சிம்பிள் அக்ரிகேட் மாடலே இருக்குது. ஆனால் 2 குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். Q0 + Q1 Q0 + Q1 ஆட் பண்ணுறோம். இதையே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன், எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சமேஷன் ஆஃப் P1 Q0 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் P1 Q1 பை சமேஷன் ஆஃப் P0 Q0 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் P0 Q1 இன்ட்டு 100 வருமா? வெரி குட். இப்போ பார்க்க எப்படி இருக்குது, லாஸ்ட் இயரோட நியூமரேட்டரையும் பாஸ்டீசியோட நியூமரேட்டரையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கா? வெரி குட். அதே மாதிரி லாஸ்ட் இயர்ஸோட டினாமினேட்டரையும் பாஸ்டீஸோட டினாமினேட்டரையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ மார்ஷல் எட்ஜ்வர்த் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயரோட நியூமரேட்டர் வித் பாஸ்டீஸ் நியூமரேட்டர் ஆடு பை லாஸ்ட் இயரோட டினாமினேட்டர் ப்ளஸ் பாஸ்டீஸோட டினாமினேட்டர் இன்ட்டு 100. ஏன் இன்ட்டு 100 பண்ணுறோன்னா இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் பர்சன்டேஜ், அதனால் இன்ட்டு 100 பண்ணும். ஸோ CDE மூணையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டார்பிஷ் இஸ் தி அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் A and B. Fisher is the geometric mean of A and B. And E is the, அது தனி மெத்தட், நியூமரேட்டர் ஆட் பண்ணோம், டினாமினேட்டர் ஆட் பண்ணி இன்ட்டு 100 போடுறோம். கிளியர் ஆயிடுச்சா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். சிக்மா P1 Q0 பை சிக்மா P0 Q0 ப்ளஸ் சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q1 இன்ட்டு 100. ஆக்சுவலாக அது என்ன செய்யணும், ஃபுல் பை போடணும். சிக்மா P1 Q0 ப்ளஸ் சிக்மா P1 Q1 பை சிக்மா P0 Q0 ப்ளஸ் சிக்மா P0 Q1 இன்ட்டு 100. கடைசி மெத்தட்னா கெல்லிஸ் மெத்தட். அந்த கெல்லிஸ் என்ன சொல்கிறோம், P01 Kன்னு எழுதுகிறோம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா P1Q பை சிக்மா P0 Q. அந்த Qங்கிறது என்னென்னா Q0 ப்ளஸ் Q1 பை 2. ஸோ எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் தரவாக வச்சா மட்டும்தான் இந்த சாப்டரில் இருக்கிற கணக்கை போட முடியும். பார்த்துக்கிறீங்களா? திருப்பி ஒரு தடவை ஃபார்முலாவில். ஸோ ஃபஸ்ட்டு அன்வெயிட்டடில் 2ஆக பிரிக்கிறோம், சிம்பிள் அக்ரிகேட்டிவ், சிம்பிள் ஆவரேஜ். சிம்பிள் அக்ரிகேட்டிவ்க்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. சிம்பிள் ஆவரேஜுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அர்த்தமேட்டிக் மீன், இன்னொன்று ஜாமெட்ரிக் மீன். திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது வெயிட்டடு. வெயிட்டடில் 2 மாடல் இருக்குது. ஒன்று வெயிட்டட் அக்ரிகேட்டிவ், இன்னொன்று வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். இப்போ பார்த்தது என்னென்னா வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் தான். வெயிட்டட் அக்ரிகேட்டிவில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, லாஸ்பியர், பாஸ்டீஸ், ஃபிஷர், டார்பிஷ் அண்ட் பவுலி, மார்ஷல் எட்ஜ்வர்த், அதுக்கப்புறம் யார், கெல்லிஸ் மெத்தட். இப்போ அடுத்து என்ன பாக்கி இருக்குது, வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். எப்படி அங்கே வந்து சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவில் 2 மெத்தட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் 2 மெத்தட். ஒன்று வந்து அர்த்தமேட்டிக் மீன், இன்னொன்று வந்து ஜாமெட்ரிக் மீன் மெத்தட். அங்கே ஞாபகம் இருக்கா அர்த்தமேட்டிக் மீன்? ஒரு தடவை மைண்டில் ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? வெரி குட். இங்கே பாருங்கள், P01 இஸ் ஈக்குவல் டு சிக்மா WP பை சிக்மா W. W அப்படின்னா என்ன அர்த்தம்னா P0 Q0. அந்த லாஸ்ட் இயரில் போடுவீங்க பார்த்தீங்களா டினாமினேட்டரில் P0 Q0, அதை தான் இங்கே போடுறோம். Wங்கிறது P0 Q0. Pங்கிறது என்ன மிஸ், சமேஷன் ஆஃப் P1 பை P0 இன்ட்டு 100. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல P1 தெரியணும், P0 தெரியணும், Q0 தெரிஞ்சால் இந்த கணக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். அப்போ ஃபஸ்ட்டு P1 எதுன்னு கண்டுபிடிக்கிறோம், P0 எதுன்னு கண்டுபிடிக்கிறோம், P1ஐயும் P0ஐயும் டிவைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதோட டோட்டல் போடுறோம். உங்களுக்கு என்ன கிடச்சிரும், P கிடச்சிரும். அடுத்து Wன்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணுறோம், P0ஐயும் Q0ஐயும் என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ்க்கு ஃபார்முலா ஃபார் அர்த்தமேட்டிக் மீன் P01 இஸ் ஈக்குவல் டு சிக்மா PWன்னு சொல்லலாம், WPன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது, பை சிக்மா W. அடுத்து ஜாமெட்ரிக் மீன் P01 இஸ் ஈக்குவல் டு சிக்மா W log P பை சிக்மா W. புரிஞ்சிச்சா? லாக் P. அப்போ Pங்கிறது ஏற்கனவே போட்ட அதே P தான், சமேஷன் ஆஃப் P1 பை P0 இன்ட்டு 100. Wங்கிறது அதே W தான், P0 Q0. இஸ் இட் கிளியர்?
அடுத்தது பாருங்கள் 20th கொஷின். ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். It is not influenced by the extreme prices of items as equal importance is given to all items. முதல்ல இதில் என்னென்னா எல்லா ஐட்டமுக்கும், அதாவது P0, P1 எல்லா ஐட்டமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இட் இஸ் நாட் அஃபெக்டட். 1 மார்க் கொஷின் கேட்கலாம். இஸ் இட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸஸ்னால் இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸஸ். அதே மாதிரி உங்களுக்கு சிஏ சிபிடிலாம் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி. அடுத்தது price relatives are pure numbers, therefore the value of the average price relative index is not affected by the units of measurement of commodities included in the calculation of the index number. அப்படின்னா என்ன தெரியுமா? It is not affected by unit because it is represented in terms of percentage and ratios. ரேஷியோஸில் சொல்கிறோம், பர்சன்டேஜில் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடையாது, அந்த இடத்துல யூனிட்டுக்கே வேலை கிடையாது. புரியுதா? அதாவது இந்த வருஷம் நான் 100 ரூபாய் வாங்கினேன், அடுத்த வருஷம் 150 ரூபா வாங்குகிறேன், அப்போ 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50 ரூபாய் அப்படின்னு சொல்கிறது வந்து எது கிடையாது, இந்த இண்டெக்ஸ் நம்பர் கிடையாது. 50% இன்க்ரீஸ், அது 50% இன்க்ரீஸ்னால் ப்ரைஸாகவும் இருக்கலாம், குவான்டிட்டியாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். புரியுதா? அப்போ யூனிட் அது ஸ்பெசிஃபை பண்ணாது. அடுத்தது பாருங்கள், ரைட் ஷார்ட் நோட் ஆன் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் கம்ப்யூட்டட் வித் எ வியூ ஆஃப் ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ப்ரைஸஸ் இன் த பீப்புள் அஸ் கன்சியூமர்ஸ். அதாவது பீப்புளில் வரக்கூடிய சேஞ்சஸ் இருந்தானா அது வந்து எந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு பேர் என்ன, கன்சியூமர் இண்டெக்ஸ் நம்பர். தீஸ் இண்டிசஸ் கிவ் தி ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் தி எக்ஸ்பென்சஸ் இஃப் இட் இஸ் டிசைன் டு மெயின்டைன் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி பேஸ் இயர். த ஜென்ரல் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஃபெயில் டு கிவ் அன் idea about the effect of the changes in the general price level on the cost of living of different classes of people, since a given change in the price level affects the different classes of people differently. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரைஸஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் மீதி இருக்கிற கேள்வியெல்லாம் இன்னும் சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.